மகாநதி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் இப்போ வீடியோ காலில் ஃபோனில் பேசுகிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் விஜய்க்கு பொண்ணு பார்த்ததும் எனக்கு விஜய் மாப்பிள்ளை பார்த்ததும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அவர் அந்த பொண்ணு ரம்யா இருக்காங்களா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கங்கா இருந்துட்டு ஏன்னா உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி ரொம்ப கோவமாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள கார்த்தி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அந்த விஷயமா சந்தேகப்பட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் கோவமாக பேசிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அவங்க கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ரம்யாங்கிற பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக விஜய் கல்யாணம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அதே நேரத்தில் விஜய் பார்த்தோம்னா வீட்டில் அதாவது காவேரி பாப்பா கூட இருக்காங்களா அம்மு கூட அவங்க கூட இருந்துக்கிட்டு காவேரி இந்த மாதிரி கோச்சிக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இப்போ காவேரிக்கு வாய்ஸ் நோட் போட்டு விட்றாங்க. ஆனால் அதை காவேரி பார்க்கல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணியே படுத்திருக்காங்க. இங்கே காவேரி காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. இப்போ வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அப்படின்னாக்கா சாரதா போய் கதவை திறக்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா டிஃபன் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்க வராங்க. அப்போ தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீடு ஃபுல்லாக சாரி அப்படின்னு சொல்லி பலூன் எழுதி ஒட்டி வச்சுட்டு விஜயும் கையில் ஒரு சாரின்னு பலூனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் காவேரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப லென்த்தியாக விஜய்கிட்ட காவேரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்கள பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க. விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. சாரதா சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் காவேரி பேசான பேச்சு பேசி விஜயை வீட்டை விட்டு வெளியில் போங்க, இனிமேல் இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க. விஜய் ஒன்றுமே பேச முடியாமல் ரொம்ப எமோஷனலாக அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. இப்போ காவேரி அந்த பலூன்லாம் பிச்சு அவர் மேலே தூக்கி கடாசுறாங்க. விஜய் காரில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. காவேரி திருப்பி வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. விஜய் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. சாரதாவால் எதுவும் பேச முடியல. இப்போ இந்த மாதிரி காவேரி பேசிட்டதுனால விஜய் கிளம்பி காரில் போகிறாரு, அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ காவேரி சாரதா கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போய் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் என்னை வேணான்னு சொன்னீங்க, என்ன ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கார்த்திக்கு ஃபோன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் பேசினது சாரதா லவுட் ஸ்பீக்கரில் பேசினதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்களாட்டிருக்கு. அதனால தான் காவேரி அவங்க அம்மா இந்த மாதிரி திட்டுறாங்க. நீ வீட்டிலே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சாரதா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்த்து நம்ம தெரிஞ்சு தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.